Hi all, welcome back to my channel. Rishi Niti Travel Diaries. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாப்புலர் அட்ராக்ஷன் துபாயில இருக்கிற தோ க்ரூஸ் டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா ஒரு டிஃபரெண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நாங்க இன்னைக்கு அல் ஜடஃப்ல இருக்கிற தோ க்ரூஸ்க்கு தான் போக போறோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோல ஷேர் பண்றேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி டிக்கெட் எடுத்துட்டோம்னு பார்க்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் சர்ச் பண்ணி அதுல இருக்கிற கான்டாக்ட் நம்பரை தான் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கிட்டோம். அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அமௌண்ட் ஷேர் பண்ணனாங்க, ஒவ்வொரு டீடைல்ஸ் சொல்லிட்டாங்க. அப்படி எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலா 3 பேருக்கு 85 dirhams சொன்னாங்க. அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டோம். நாங்க போக போறது இந்த க்ரூஸ்ல தான். அண்ட் அவங்க கிட்ட கன்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா புக்கிங் கன்ஃபர்மேஷன் அனுப்பிடுவாங்க. எவ்வளோ அமௌண்ட்ங்கிறதே அந்த மெசேஜ்லயே சென்ட் பண்ணிடுவாங்க. டைரக்டா இங்க வரும்போது இங்க அவங்களோட ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க கிட்ட அந்த அமௌண்ட்டை பே பண்ணும்போது நமக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அண்ட் டிக்கெட் வாங்கிட்டோம். க்ரூஸ் ரைடும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பர் டெக்ல இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல் வியூவா இருக்குது. அண்ட் இங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்தோம்னா நமக்கு பிடிச்ச சீட்டை பிடிச்சி ப்ராப்பரா உட்காந்துக்கலாம். அண்ட் நாங்க போனது May 26 ஈத் ஹாலிடேஸ் வந்துச்சுல, அந்த டைம்ல தான். சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால ரொம்பவே ஸ்வெட்டிங்கா இருந்துச்சு. அப்பர் டெக்ல ரொம்ப நேரம் இருக்க முடியல. க்ரூஸ்னாலே அப்பர் டெக்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டு என்ஜாய் பண்றது தான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பட் ரொம்ப நேரம் உட்கார முடியல. கீழே பாத்தீங்கன்னா ஏசி இருக்கும். ஸோ நாங்க கீழே வந்து ஏசி ரூம்ல தான் உட்காந்துட்டோம். இந்த க்ரூஸ் ட்ரிப் பாத்தீங்கன்னா ஒரு 2 hours இருக்கும். இங்கேயே ரவுண்ட் ட்ரிப் பண்ணோம். இன் பிட்வீன் சம் லைவ் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். போனது நமக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் தந்துருவாங்க. ஒவ்வொரு யாச்சும் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற மெனுல என்ன இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் டின்னர் இருக்கும். அதுவுமே ஃபுட் மெனு ஷேர் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற மெனு தான் இருக்கும். ஃபுட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வர அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா தான் இருக்கும். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அவ்வளவுதான். சம் லைவ் என்டர்டெயின்மெண்ட்டுமே இருக்கும். அதுவுமே ஒவ்வொரு க்ரூஸ்க்கு ஏற்ப டிஃபரெண்ட் ஆகும். அண்ட் பாத்தீங்கன்னா எல்லா க்ரூஸ்லயுமே கண்டிப்பா சாங் பிளே பண்ணுவாங்க. இப்போ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த அளவு டிஸ்டன்ஸ்ல புர்ஜ் கலிஃபா வியூ தெரிஞ்சிச்சு. இங்க தெரியுற இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா துபாயில இருக்கிற ரொம்பவே லார்ஜஸ்ட் லைப்ரரி தான், முகமது பின் ரஷீத் லைப்ரரி. இதோட ஷேப் பாருங்க, புக் ஓபன் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வியூவுமே நம்ம போகும்போது பார்க்கலாம். இங்க இருந்துட்டு மத்த போட் பார்க்கும்போதும் பார்க்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இப்போ டின்னர் பஃபெட் ஓபன் பண்ணிருக்காங்க. வெரைட்டிஸ் கம்மியா தான் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இல்ல. பட் ஓகே, டேஸ்ட்டுமே ரொம்ப குட்னு எல்லாம் இல்ல, ஆவரேஜா தான் இருந்துச்சு. ஒரு நாள் என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்ட் துபாய் ஸ்கைலைன் வியூஸ்மே பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. நைட் லைட்ஸ் துபாய்னா துபாய் தான். எல்லா க்ரூஸ்லயுமே இந்த டனாரோ ஷோ இருக்கும். அது கொஞ்ச நேரம் ஒரு சின்ன என்டர்டெயின்மெண்டா இருக்கும். இந்த டனாரோ ஷோ அப்பர் டெக்லயும் பண்ணனாங்க ஃபர்ஸ்ட். அண்ட் தென் லோவர் டெக்லயுமே பண்றாங்க. இந்த க்ரூஸ் ரைட்க்கு நாங்க டைமிங் வந்து 8 to 10 தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஈவினிங் டைம் 6 to 8 இருக்குது. அந்த டைம் நம்ம சூஸ் பண்ணணும்னா ஸ்நாக்ஸ் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க்ஸ் தான் கொடுக்குறாங்க. நைட் டைம் வந்தோம்னா டின்னர் அண்ட் ஜூஸ்மே கிடைக்கும். அண்ட் வியூஸ்மே நைட்டு கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு நாங்க நைட்டு சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஈவினிங் டைம் வந்தாலும் ஈவினிங் அண்ட் நைட் ஓரளவு இருட்டிரும், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா பேட்னு சொல்ல முடியாது, அமேசிங்னு சொல்ல முடியாது.
ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரியான ஃபீல் தான் கொடுத்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி UAE டிராவல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. புதுசா போக போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல் ஜடாஃப் வரீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. இந்த ரவுண்ட் அபவுட்க்கு ஆப்போசிட்லயே இருக்குது. அண்ட் பக்கத்திலே தான் அந்த லைப்ரரியும் இருக்கு. இங்க பார்க் பண்ணிட்டு அந்த பிரிட்ஜ் தெரியிற இடத்துக்கு கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா கரெக்டா ரீச் ஆயிரலாம். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை.